ஹாய் கைஸ், வணக்கம். இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பையன் 3 பேர். அதில் வந்து ஹஸ்பண்ட் வந்து மனைவி வந்து கொண்டுட்டாப்புல. எதனால் கொண்டாப்புல? தான் மனைவி வந்து தவறான ஒரு தொடர்பில் இருந்தனால அதை பொறுத்துக்கொள்ளாமல் அது சூசைட் கண்டுட்டாப்புல. பட் இது வந்து தவறாக சரியாங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள். அவனை வெளில வர சொல்றீ. என்ன ட்ரெஸ்? யார் அவன் உள்ள இருக்கவன்? உள்ள இருக்கிறது யாரு? ப்ரோ இங்க வெளில வா, வெளில வாடா. என் பிள்ளைய கூட சேர்ந்து சாக போறான். என் பொண்ணாடியை கிழிச்சு போட்டு வந்துட்டேன். என் குடும்பமே நாசமா போச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அது சரின்னு தான் நான் சொல்லுவேன். தன்னோட மனைவி ஒரு தொடர்பில் இருந்தாங்கன்னா எந்த ஹஸ்பண்டுக்கு வந்து கோபம் இல்லாமல் இருக்கும், எந்த ஹஸ்பண்டுக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கும். அதுதான் விஷயமே. நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. அதாவது ஒரு விஷயம் தவறு பண்ணுறதுக்கு முன்னாடி அது 2 தடவை 3 தடவை நம்ம யோசிச்சு பண்ணணும். ஆனால் இதுவே வந்து ஒரு கண்டென்ட்டாக வச்சுட்டு நிறைய பேர் வீடியோ போடுறானுங்க. புரியல இல்லைங்களா? நல்லா புரிஞ்சுங்க. ஒருத்தனுக்கு ஒரு வீடியோ கரெக்டாக கண்டென்ட்டாக கிடச்சிச்சுன்னா போதும், அதையவே நிறைய பேர் வீடியோ போட்டு நிறைய பேர் ரீச் ஆகுறானுங்க. ஒரு குடும்பம் நல்லா வளரணும்னு நினச்சி ஒரு வீடியோ போடும்போது அந்த வீடியோ கண்டென்ட்டாக போட மாட்டானுங்க. ஆனால் ஒரு நார்மலாக வந்து ஒரு எகென்ஸ்டாக வர வீடியோஸ் வந்து இவனுக்கு ஒரு கண்டென்ட்டாக போட்டு வீடியோ போடுறாங்க. இந்த வீடியோ பாருங்கள் எப்படின்னு. இருந்திருக்காங்க, அதையும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஒரு கண்டென்ட்டாக போடுறானுங்க. இந்த வீடியோ பாருங்கள் எப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டாக போட முடியாதுங்க. அதாவது ஒரு தவறு பண்ணுற விஷயத்த வந்து ஒரு கண்டென்ட்டாக போட்டு அதனால மக்கள்கிட்ட ரீச் பண்ணி வைப்போம், ஒருத்தன் தண்டனை வாங்கி கொடுப்போம்னு நினச்சி அந்த வீடியோ போட மாட்டானுங்க. ஆனால் ஒருத்தன் தப்பு பண்ணதை ரீச் பண்ண மாட்டானுங்க. ஆனால் தப்பு பண்ணாமல் தன் குடும்பம் வந்து எல்லாம் அழிஞ்சு போன வீடியோ வந்து ஒரு கண்டென்ட்டாக போட்டு வீடியோ போட்டு இவனுக்கு ரீச் ஆகுறானுங்க.